திருவண்ணாமலைக்கு எடப்பாடியின் ஆஃபர். ஏவா வேலுவை வெல்வது சாத்தியமா? தனக்கு ஒதுக்கப்பட்ட வடக்கு மண்டலத்தில் தனது கட்டுப்பாட்டில் வரும் 41 தொகுதிகளிலும் திமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என மெனக்கெட்டு வருகிறார் அமைச்சர் ஏவா வேலு. ஆனால் ஏவா வேலுவை வெல்பவர்களுக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியினருக்கு அதிரடி ஆஃபர் ஒன்றை கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். அண்மையில் சேலத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஏவா வேலு, ஒரு காலத்தில் சேலம் மாவட்டத்தில் எப்படி இருந்த திமுகவை இப்போது எப்படி வைத்திருக்கிறீர்கள்? என்னுடைய தொகுதியில் வந்து பாருங்கள், அங்கே என்னை மீறி யாராவது ஜெயித்து விட முடியுமா? அந்த அளவுக்கு பக்காவாக வைத்திருக்கிறேன் எனது திருவண்ணாமலை தொகுதியை என்று தம்பட்டம் அடித்தார். ஏவா வேலு இந்த சுயசரிதை பேச்சை திமுகவினர் சீரியஸாக கேட்டார்களோ இல்லையோ, ஆனால் அதிமுகவினர் வேலுவின் பேச்சை குறிப்பெடுத்து அதை அப்படியே கொண்டு போய் பழனிசாமியின் காதில் போட்டிருக்கிறார்கள். இதை கேட்டு சுளீரான எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவர் என்ன கருணாநிதியா என்று கேட்டதுடன், தன்னை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு வேலு சொல்றாருல்ல, அவரை ஜெயிக்கிற மாதிரியான பலமான வேட்பாளரை நம்ம இந்த முறை நிறுத்துறோம், வேலுவை ஜெயிக்கிறவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் என்று சொன்னதாக சேலம் அதிமுக வட்டாரத்திலிருந்தே ஒரு தகவல் கசிகிறது. ஏவா வேலுவை வெல்பவர்களுக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி ஆஃபர் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் நம்மிடம் பேசிய திருவண்ணாமலை மாவட்ட அதிமுகவினர், திமுக தலைமைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஏவா வேலு கட்சிக்கு கஜானாவாகவும் இருக்கிறார். அதனால் அவரை வீழ்த்த வேண்டியது அதிமுகவுக்கு மிக முக்கியமான பணிதான். திருவண்ணாமலை தொகுதியை தங்கத்தால் இழைத்து வைத்திருப்பது போல தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் ஏவா வேலு. ஆனால் அங்கேயும் பாதாள சாக்கடை திட்ட செயல்பாடுகள் தொடங்கி அண்ணாமலை அடிவாரத்தில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் பிரச்சனை வரை அவருக்கு எதிராக தேர்தலில் எதிரொலிக்க தயாராக இருக்கிறது. ஏவா வேலுவை எதிர்த்து இப்போதைய முன்னாள் அமைச்சர்களான ஹக்ரி கிருஷ்ணமூர்த்தி அல்லது எஸ் ராமச்சந்திரனை நிறுத்தும் யோசனையில் இருக்கிறது தலைமை. இவர்களில் யாரை நிறுத்தினாலுமே போட்டி கடுமையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் 2011 ஏவா வேலுவை எதிர்த்து நின்ற எஸ் ராமச்சந்திரன் சுமார் 5000 வாக்குகளில் தோற்றார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நின்றால் அவரின் அதிரடிகளுக்கு பயந்தே கட்சிக்காரர்கள் வேலை செய்வார்கள் என்றனர் திருவண்ணாமலை மாவட்ட அதிமுகவினர். தங்கள் தொகுதியை குறிவைக்கும் அதிமுகவின் நகர்வுகள் குறித்து திருவண்ணாமலை திமுகவினர் சொல்லும் போது, திருவண்ணாமலை என்றைக்குமே திமுகவின் கோட்டைதான். அதை அமைச்சர் ஏவா வேலு திமுகவின் எஃகு கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார். இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்தையுமே செய்திருப்பதால் தான் தொடர்ந்து 3வது முறையாக இங்கே அவர் வென்றிருக்கிறார். அவரது மக்கள் செல்வாக்குக்கு மத்தியில் யாரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது என்று தெரிந்துதான் அதிமுக தரப்பில் அனைவரும் தலை தெறிக்க ஓடுகிறார்கள். அவர்களை இழுத்து நிறுத்ததான் எடப்பாடி பழனிசாமி ஆஃபர் அறிவித்திருக்கிறார் போலிருக்கிறது என்கிறார்கள். வேலுவை வீழ்த்துகிறவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என பழனிசாமி அறிவித்திருந்தாலும், வேலுவை விட அதிமுக உட்கட்சி பூசல்களுக்கு பயந்தே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் தேர்தலில் போட்டியிடும் ஆர்வமே இல்லாமல் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இது குறித்து விளக்கம் அறிய திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் ராமச்சந்திரனை தொடர்பு கொண்டோம். அவர் நமது அழைப்பை ஏற்காததால் திருவண்ணாமலை நகர அதிமுக செயலாளர் ஜே.எஸ். செல்வத்திடம் பேசினோம். சார், இங்கு யாரை நிறுத்த வேண்டும் என்று எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்றார் அவர். திருவண்ணாமலையில் 4வது முறையாகவும் ஏவா வேலுவுக்கு வெற்றிக்கனி கைக்கு கிட்டுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் அமைச்சர் ஆஃபருக்கு ஆள் சிக்குமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.